வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி சோலார் ஹீட்ரு வைக்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். இது முன்னாடி நம்ம செஞ்ச பில்டிங் ஒர்க்கு தான் இது. இப்போ சோலார் ஹீட்ரு வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால் டேங்கு ஹைட்டு ஏற்றணும், இதுமாதிரி ஸ்டாண்ட் அடித்து தாங்கன்னு சொன்னோம். ஸ்டாண்ட் அடிச்சுட்டாங்க. இதில் கட்டை வச்சு கட்டுன்னு ஸ்டாண்டாகவே அடித்து கொடுத்துருக்காங்க. இது பட்டை ஆங்கிள் போட்டிருக்காங்க. அதில் மேலே ஷீட்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இவங்க சோலாருக்குள்ள பைப்பெலாம் வாங்கி ஒரு 2 மாதமாக கிடையாது. ஹென்கோ கம்பெனியில் இந்த சோலாருக்குள்ள கிளாஸ் பைப்பு எல்லாமே வந்திருக்கு. சோலார் பைப்பு ப்ளஸ்ஸு மெட்டீரியல் எல்லாமே முன்னாடியிலேருந்து கிடக்குது. இது அதுக்குள்ளே டேங்கு 100 லிட்ரு டேங்கு, ஹென்கோ கம்பெனி 100 லிட்ரு டேங்கு. இது ஃபிட் பண்ண முடியுமா? நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம். கோயம்புத்தூர்லேருந்து வந்துருந்துச்சு. கேட்டாங்க. சரி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நம்ம சோலார் ஹீட்டர்னால் ஃபிட் பண்ணது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு முடிச்சிட்ருக்கோம். 100 லிட்ரு கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 சிபிஎஸ்சியில் எஃப்டிஏ கொடுத்துருக்காங்க. 2.25 எஃப்டிஏ தான் கொடுத்துருக்காங்க. இந்த டேங்கை ஃபஸ்ட்டு ஏற்றிப்போம். நம்ம டேங்கை ஏற்றிட்டு நம்ம இந்த டேங்கை ஹைட்டு ஏற்றினாலும் சோலாருக்கு இன்புட் வர மாரி இருக்கும். ப்ரெஷர் பம்பு வைக்கிற மாரி இருந்துச்சுன்னா பேனல் டைப்பு வேறு மாடல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் இதுக்கிட்ட தான் சோலார் வைக்கிற மாரி தான். அதுக்காக ஆல்ட்ரேஷன் பண்ணோம். நம்ம இதெல்லாம் பைப் லைனு 2 மோட்டர் லைன் வருது, ப்ளஸ் 1 டேங்க் லைன் டெலிவரி ஆகுது. இந்த லைனை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். இது நம்ம ஏற்கனவே செஞ்ச பில்டிங் தான். அந்த லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். யூடியூப் சேனல் ஆரம்பித்து முதல்ல செஞ்சது இந்த வீடியோவை பற்றி தான் கொஞ்சம் ட்ராப்பாக போட்டிருப்பேன். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ டேங்க் மேலே ஏற்றியாச்சு. எல்லாத்தையும் டேரெக்டாக ஏற்றிட்டு வந்தாச்சு. மோட்டர் லைனு எல்லாத்தையும் ஜாயிண்ட் கப்ளிங் போட்டு இதில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கம்பி ஒன்று சுற்றிலும் வச்சுருக்காங்க. டேங்கு பெறலாமா? அது தேவையில்லை. அதனால் லைட்டாக கிராஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ ஓவர் ஃப்ளோ எல்லாமே ஹைட்டு ஏற்றி வச்சாச்சு. இதில் ஒரு ஜாயிண்ட் கப்ளிங் போட்டு வால்லாம் வச்சாச்சு. இந்த கம்பி வைக்கலன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருந்திருக்கும். இது கிராஸில் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் இடிக்காமல் இருக்கிறதுக்காக கிராஸில் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த சேனலில் இதெல்லாம் ஷீட்டு போடணும் கண்டிப்பாக. இதுமாரி சேனல் வச்சுன்னா கொஞ்சம் நாளில் வெட்ட ஆரம்பிச்சிடும். அதுமாரி வெட்டி டேங்க் டேமேஜ் ஆகும். இப்போ நாங்கள் இந்த கம்பியை மட்டும் எடுத்துகிட்டு ஷீட்டை வச்சு அளந்து டேங்கை தூக்கிட்டு உள்ளார இறக்கிடுவோம். இப்போ இந்த சைடு டேப் இருந்தது 1.25க்கு டேப்பு ஒன்று போட்டாச்சு. டேப்பு ஒன்று கேட்டாங்க. கீழே உள்ளது கட் பண்ணி டம்மி பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுலேருந்து ரெடியூசர் கொண்டு இதுகிட்ட 1 இன்ச் வால்வு போட்டு சோலார் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் வால்வு வச்சுருக்கோம். இதுக்கிட்ட சோலார் வச்சுட்டு அதில் நம்ம கனெக்ட் பண்ணுற மாரி வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இப்போ வால்வு மட்டும் போட்டு இது வரைக்கும் ஒட்டி வச்சுருக்கோம். இதுக்கு அந்த ஆன் ஆஃப் பண்ணோம். நம்ம ஆன் பண்ணி பார்த்துப்போம். இங்கே கண்ட்ரோல் சோலாரில் ஏதாச்சும் ஃபால்ட்டு அதுமாரி போடணும். இப்போ அவுட்டரில் லைன் அடிக்கணும். இந்த வீட்டுக்கு ஒரு 3 பாத்ரூம் இருக்குது. 3 பாத்ரூமுக்கு நம்ம உள்ளார ஹீட்டருக்கு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். ப்ளஸ் இதுக்கு வைக்கல வெளியில். அதனால ஜம்பர் விட்டு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அந்த சைடில் 2 பாத்ரூம் இருக்குது. எல்லாத்துக்கும் அவுட்டர்லேயே சிபிவிசி பைப்பு கொண்டு வர போகிறோம். இது கீழ் பாத்ரூம் இப்போ இந்த டேங்கில் தண்ணி தண்ணி வச்சாச்சு. இப்போ தண்ணி மேலே தூக்குறதுனால நல்ல ப்ரெஷர் இருக்குது. மேலே ஒரு டேப்பு யூஸ் பண்ணுறது கேட்டாங்க. ப்ளஸ் இதில் ஒரு எல்லை மட்டும் போட்டு சும்மா வச்சுருக்கோம். தண்ணி எந்த அளவுக்கு வருதுன்னு நல்ல ப்ரெஷராக தான் வருது. இந்த தண்ணி போதும் நம்மளுக்கு. இப்போ இந்த பாத்ரூமில் பாருங்கள், ஹீட்டருக்கு இன்புட் வச்சுருக்கோம். 2 அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இது வழியாக கொண்டு பைப் லைனை இதுக்கிட்ட வச்சுட்டு எல்போ பிராஸ் மட்டும் போட்டுட்டு இதில் வேணால் இது முறிக்கப்போம். ஹீட்ரு ப்ரொவிஷனும் இருக்குது. அதில் வேணால் கனெக்ஷன் ஓஸ் மட்டும் மாற்றுற மாரி ப்ரொவிஷன் வைக்க சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. 2 ஆப்ஷன் சொல்லியிருக்கோம். இதில் ஆங்கில வால்வும் மாற்றுற மாரி வேணாம், எங்களுக்கு கனெக்ஷன் ஓஸ் மாற்றுற மாரி போடுங்கண்ணே. இன்னொரு பாத்ரூமில் இதுமாரி ஏற்கனவே ஹீட் இருக்குது. அதேமாரி பைப்பை கொண்டு வந்துட்டோம். இதுகிட்ட எல் பிராஸ் போட்டுட்டு நம்ம டெலிவரி லைனை மட்டும் அதில் முறுக்கிட்டு வேண்டியதான். ஹீட்ரு டெலிவரி லைன் மட்டும் நம்ம ஹீட்ரு 2 யூஸ் பண்ணுற மாரி இருக்கும். இது சோலாருக்கு உள்ள ஸ்டாண்டு அப்படியே அலுமினியத்துலேயே இருக்குது. ஃபுல்லாக ஸ்டாண்டு மேக்ஸிமம் மேனுவல் போட்டிருக்காங்க. ப்ளஸ்ஸு கொஞ்சம் டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டோம் ஃபோன் அடிச்சுட்டு. இந்த கொக்கியில் டேங்கு உட்காரும் கண்டிப்பாக. இதில் போல்ட் நட்டு செட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த வாசர், அந்த பைப்புக்குள்ளே வாசர் கொடுத்துருக்காங்க. இந்த வாசர் தான் கொஞ்சம் சேஃப்டி எத்தனை இருக்குதுன்னு கரெக்டாக 10 பைப்புக்கு 10 வாசர் கரெக்டாக இருக்குது. 10 பைப்பு இருக்குது. ப்ளஸ் சேனல் எல்லாம் அளவு இருக்குது. நம்ம ஹோல்ஸை மாற்றி போட்டால் கூட ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம சேனல் பார்த்தாலே. இது அந்த சோலார் பைப்பு இருக்குது. அந்த பைப்பு சென்டரில் நிற்கிறதுக்காக உள்ள பைப்பு.
இப்போ மற்ற பேக்கிங்லாம் போடும். இதேமாரி 2 டபுள் சைடு உள்ள சேண்டை இதேமாரி முறுக்கிட்டு அந்த கிளாம்பை இதேமாரி வச்சு முறுக்கிட்டோன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 செட்டு அதேமாரி முறுக்கிக்க வேண்டியதான் நம்ம. அதில் போல்ட்டு வந்து இந்த சைடில் போல்ட்டு அதுக்கேற்ற மாரி ஹோல்ஸு போட்டிருப்பாங்க. நம்ம ஹோல்ஸுக்கு ஏற்ற மாரி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி முறுக்கிக்க வேண்டியதான். அடுத்து கீழே உள்ள சேனல் முறுக்கிக்க வேண்டியது, கீழே உள்ள சேண்டு ப்ளஸ் இந்த குறுக்கு சேண்டு தான் பாருங்கள். இந்த டைரக்ஷனுக்குள்ளது அதாவது நம்ம வச்சு ஹோல்ஸு மேட்ச் பண்ணி பார்த்தாலே முறுக்கிக்கலாம் அழகாக. இந்த குறுக்கு சேண்டை அந்த ஹோல்ஸ் அதுக்கு ஏற்ற மாரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. நம்ம போல்ட் நட்டு 12 ஸ்பானர் வச்சு நம்ம இந்த கிராஸில் அந்த நெட்டு சப்போர்ட்டுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடுது. இப்போ ஸ்ட்ரென்த் ஆகிடுனால இப்போ ஸ்டாண்டு கரெக்டாக டைட் வச்சுட்டு ஃபுல்லாக டைட் வச்சுட்டு ஷேக் இல்லாத இடத்துல அது வாட்டத்தில் வைக்கணும். நம்ம வந்து மேற்க கிழக்க அது மாதிரி தான் வைக்கக்கூடாது. வடக்கு தெற்கு அந்த டைரக்ஷன்லாம் வைக்கணும் நம்ம. இந்த பைப்பு வந்து இது வந்து சோலார் பைப்பு. இதில் வழியாக தண்ணி போய் உள்ளார போய் ஹீட்டாகி வரும். இந்த பைப்பு ரொம்ப நாளாக ஒரு 6 மாதமாக இந்த மழையிலே பாக்ஸ் மட்டும் வீணாக போயிருக்கு. பைப்பெல்லாம் புது மெட்டீரியல் தான். இந்த டேங்கு எல்லாம் ஹென்கோ கம்பெனி தான். டேங்கு 100 லிட்டர் டேங்கு சொல்லியிருக்காங்க. இப்போ 100 லிட்டர் பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்புட்டு வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அவுட்புட்டு வந்து மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டேங்கை தூக்கி வச்சாச்சு. டேங்கை தூக்கி வச்சுட்டு 2 போல்ட்டு அந்த டேங்க்லேயே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு டைட் வச்சுட்டு அதை லைட்டாக மீடியமாக லூஸ் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம சோலார் பைப்பு சுடுறப்ப இது பண்ணிக்கிறோம். இது கேட்டதுக்கு வந்து சோலார் ஹீட்டருக்கு தனியாக நம்ம எலக்ட்ரிக்கல் ஹீட்ரு வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் இதுன்னு சொன்னாங்க. வேணால் ஃபிலமெண்ட்டு தனியாக ஆர்டர் பண்ணி போட்டிங்கன்னா அதுலேருந்து எடுத்து வந்து நம்ம மழை டைமில் வந்து நம்ம ஹீட்டில் ஒர்க் ஆகிக்கலானே. இந்த டேங்க் வந்து எஸ்எஸ் டேங்கு பாலிகல் டேங்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து சோலார் பைப்பை பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபிலமெண்ட் மாரி இருக்குது. உள்ளார பார்த்தா ஹோல்ஸாக இருக்குது ஃபுல்லாக. இந்த முனையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கிளாஸு நல்லா ஷைனிங்காக தான் இருக்குது ஃபுல்லாக. உள்ளார கோராக சோலார் இது மாதிரி இதெல்லாம் தண்ணி ஹீட் ஆகிற மாதிரி கொஞ்சம் முனையில் எண்ணெய் கிரீஸ் அதேமாரி தடவிட்டு லைட்டாக வச்சுட்டு உள்ளார சொருவி ரிவேஸ் ஈத்துனா வந்துடும். நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு இது நல்லா வாஷர் ஒன்று போடணும். கண்டிப்பாக வாஷர் வந்து உள்ளார மாட்டணும். இந்த சைடு தான் மாட்டணும். பெருசு வந்து கீழேயும் சின்னது வந்து மேலேயும் மாட்டணும். இதுமாரி வாஷர் எண்ணெய் தடவிட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதில் இப்போ பைப்பு சொல்லிருமா அந்த கீழே ஃபிலமெண்ட் வச்சுட்டு நம்ம பைப்பு உள்ளார விட்டுட்டு அந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், உள்ளார விட்டுட்டா ஒரு அடிக்கு போகும். ரொம்ப அதிகமாக ஒன்று டேங்கில் போய் நிறைய குத்திடும். அதனால் நம்ம லெவலாக பார்த்து உள்ளார ஒரு 1/2 அடி கொஞ்சம் தூரம் ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு போயிட்டு ரிவேர்ஸ் விட்டோன்னா ரிவேர்ஸ் அந்த சேண்டில் வச்சிடலாம் ஃபுல்லாக. இப்போ இதில் 10 பைப்பு மொத்தம் இருக்குது. இந்த ஓரத்துலலாம் தேங்காய் நான் கொஞ்சம் தடவிட்டேன்னா கரெக்டாக போணுச்சு. இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வாஷர் இருக்குது பாருங்கள், உள்ளார போட்டு லாக் பண்ணிட்டா ஃபினிஷிங்காக முடியுது. ஏன்னா இதில் ஒரு வாஷர் இருக்குது, உள்ளார டேங்கில் ஒரு வாஷர் கொடுத்துருவோம். அந்த வாஷர் வழியாக தான் தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் இருக்குது. ஆனால் இப்போ சொருவி பார்த்ததில் இப்போ லீக்கேஜ் இல்லை. நாங்கள் லீக்கேஜ் பார்க்குறப்ப ஃபுல்லாக இப்போ மற்றபடி எல்லாரும் வச்சு நல்லா சேண்டு மட்டமாக வச்சாச்சு. ஷேக் இல்லாமல் எந்த இடத்துல ப்ரொவிஷன் வைக்குமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சாச்சு. இது வந்து ப்ரொவிஷன் அந்த ஹீட்டருக்கு பைப்புக்காக உள்ள ப்ரொவிஷனு, தனியாக ஃபிலமெண்ட்டுக்காக உள்ள ப்ரொவிஷனு. இப்போ வந்து இதில் வந்து டெலிவரி பைப்பு கொடுக்கணும். இதில் ட்ராயிங் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நாங்கள் டேரெக்டாகவே சிபிவிசி கொடுத்துருக்கோம். அப்புறமே இடையில வந்து நம்ம பெண்டு பைப்பு கொடுத்தோம். நம்ம பெண்டு பைப்புனா ட்விஸ்டர் ஒரு ரப்பர் லெதரில் கருப்பு கலர் கொடுத்துருவோம். அது கொடுத்தா தான் வாரண்டி கிளியர் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இடையில அறுத்துட்டு மட்டும் அது ஓஸ் காலர் மாரி கொடுத்தோம். மற்றபடி இதில் ஒரு நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு வாரண்டி கிளியர் ஆகும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா அவுட்டரில் சிபிவிசி பைப்பு அடிச்சுட்டு வந்திருக்கோம் ஃபுல்லாக. எல்லா பாத்ரூமே ஜம்பர் போட்டுட்டு இந்த பாத்ரூமுக்காக எல்லாத்தையும் ஜம்பர் போட்டு லிங்க் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து காமன் பாத்ரூம் ஒன்று. இதில் வந்து ஹீட்ரு ப்ரோஷன் வைக்கல, கார்பரேஷன் வாட்டர் ப்ரோஷன் வச்சு அதனால் ஜம்பர் போட்டிருக்கோம். ஆப்போசிட்டு இந்த சைடில் வாஷிங் மிஷின் ப்ரோஷன் வச்சா அது வேணாம், அதுக்கிட்டே 2 டேப்பை முறுக்கிடுங்க. இங்கே வேணாம், இங்கே தான் ஓப்பனில் டைல்ஸ் போனால் அசிங்கமாக இருக்கும். இப்போ ஒரு 2 வருஷத்தில் ஒயரிங் பண்ண வீடு தான் இது. அதனால் இங்கே ஹீட்டருக்கு ஜம்பர் போட்டு அவுட்ரு சேவர்லேருந்து எடுத்துகிட்டு அதில் டேப்பு முறுக்கிறதுக்காக பார்க்குறோம். இது வந்து நான் ரிட்டர்ன் வால்வு. நம்ம ஹீட்ரு தண்ணி வந்து நான் ரிட்டர்ன் வால்வு ரிட்டர்ன் வழியாக பிவிசி பைப்பில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் பேடு டைப் இது முக்காலில் போடுறோம். இதுலேருந்து பிவிசி சிபிவிசியாக கண்டினியூ ஆகும். இது சிபிவிசி இந்த சைடு எம்டிஏ முறிக்கணுன்னு தான் அந்த சைடு வந்து
பிவிசி எம்டி முடிச்சிட வேண்டியதான். இன்புட் அவுட்புட்டு நம்ம டேரக்ஷனை கண்டிப்பாக பார்க்கணும். இது வந்து நம்ம நார்மலாக டஃப் அண்ட் டப்பை வச்சு அடிச்சுக்கலாம், இல்லை நூல் செலாக்கு இருந்தாலும் அதுலேயும் அடிச்சுக்கலாம். இப்போ 4 லிட்டர் டஃப் அண்ட் டப்பை வச்சு முறுக்கியாச்சு ஃபுல்லாக. இப்போ அம்புக்குறி எந்த டேரக்ஷனில் போதும் அந்த டேரக்ஷன் போகணும். இப்போ ஹீட்டருக்கு டேரக்ஷன் போகிறதுனால சிபியூசி சைடு வச்சு கரெக்டாக எம்டியை முறுக்கியாச்சு. இப்போ இந்த சைடு அப்படியே லைன் எல்லாம் அடித்தாச்சு. ஜம்பர் போட்டுட்டு உள்ளார ஆர்எஃப்டி தள்ளியாச்சு. இந்த ஆங்கிலோவில் கட்டி டேப்பை மாற்றணும். சுடு தண்ணி வேணால் இந்த சைடு திரும்பி குளிச்சுப்பாங்க, நம்ம நார்மல் வாட்டர் வேணால் இந்த சைடு குளிச்சிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரை. இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு எம்டியை ஏற்றி விட்டுட்டு சிபியூசியில் எம்டி எடுத்து அதை ஏற்றிட்டு வந்து இதுக்கிட்ட டீ போட்டுட்டு லைன் தான் டெலிவரி ஆகிட்டு இதில் வந்து ஏர் தூக்கிட சொல்லணும். ஃபுல்லாக ஏர் தூக்கியிருக்கோம், அப்போ ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும். இப்போ பீம் இருக்கிறதுனால சப்போர்ட் பண்ணியாச்சு. கீழே ஒரு சிபியூசி எஃப்டி ஏற்றி விட்டுட்டு அதில் வாசர் போட்டிருக்கு, இருந்தாலும் நம்ம டஃப்லான் டேப்பை சுற்றி அடிச்சுக்கலாம் ஃபுல்லாக. இந்த லைனை கொண்டு வந்து இதில் 4 லிட்டர் வால்வு இடையில போட்டு கனெக்ட் பண்ணினோண்டு தான். இது இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு பீம் நம்ம போஸ்ட் சப்போர்ட்லேயே கொடுத்தாச்சு. மேலே ஏருக்கு ஒரு டீ போட்டு விட்டு சும்மா பீஸு பைப்பு தான் சொருவி கட்டியிருக்கோம். இதுக்கிட்ட தான் ட்விஸ்ட்டு அந்த ஓஸு பெண்டு ஓஸு போட சொல்லிட்டாங்க. அப்போ தான் வாரண்டி கிளைனா அப்புறம் தான் போட்டோம். அதை இது இன்புட்டுக்கு போட்டு 4 லிட்டர் வால்வு எல்லாத்தையும் போட்டு கனெக்ட் பண்ணி இப்படி கொடுத்தாச்சு. இது வழியாக வந்துட்டு இதுலேருந்து உடனே 1 இன்ச்சாக மாற்றிட்டு அதை முக்காலாக மாற்றிட்டு அம்புக்குறி எந்த டேரக்ஷன் இன்புட் ஆகுது பாருங்கள் அந்த இதுலேயே கொண்டு வந்தாச்சு. அதுக்கு அந்தாண்ட சிபிவிசியாக மாறி நம்ம உள்ளார இன்புட் ஆகுது. இது வழியாக ரிட்டர்ன் ஆனாலும் சுடு தண்ணி அந்த 4 லிட்டர் வரைக்கும் தான் நிற்கும். அப்படியே நான் கட்டாயமாக இதேமாரி ஏரியாவுக்கு 4 லிட்டர் வால்வு போடணும். நம்ம நார்மல் ஹீட்டில் இருக்க மாரி 4 லிட்டர் வால்வு போடணும். நம்ம இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம லீக்கேஜ் எல்லாம் செட் பண்ணிடணும். தண்ணி இப்போதைக்கு ஆன் பண்ண வேணாம், ஈவினிங் டைமில் ஆன் பண்ணுங்கள், ஏன்னா பைப்பு இப்போ ஃபால்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் இது பாருங்கள், இதில் ஹெச்னப்பிள் போட்டு ஹீட்ரு வேணால் ஹீட்டரில் இப்போ சோலார் வேறுனால ஹெச்னப்பிள் போட்டு 2 ஓஸ் அப்படியே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது வேணால் நம்ம சோலார் வேணாலும் மேலே வால்வு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஓஸை கட்டி மேலே ஹீட்டரில் முறுக்கிட்டா முடிஞ்சிட்டுது. ஹீட்ரு ஃபால்ட்டில் இருக்குது, அதனால் சரி பண்ணுற வரைக்கும் இந்த இதில் வந்து ஹீட்ரு வைக்கல முன்னாடி. இப்போ அதேமாரி பழையமாரி மெத்தட்லேயே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த பாத்ரூம் ஒன்று 3 பாத்ரூமும் கொடுத்துருவோம். ஒரு 100 லிட்ரு 300 லிட்ரு இப்போதைக்கு இந்த வீட்டுக்கு போதுமானது. இந்த எலக்ட்ரிக்கல் ஹீட்டரும் வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். இந்த மற்றபடி எல்லா பைப்பும் பர்ஃபெக்டாக தண்ணி ஆன் பண்ணி பார்த்தாச்சு. லீக்கேஜ் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. இடையில அந்த ஓஸு ட்விஸ்டட் ஓஸு மட்டும் போடுற கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, அதையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க. நன்றி.